ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம் இல்லாத நபர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அதில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், திருமணம் இல்லாமல் போனதுக்கான சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற விதிகள் என்ன, அந்த விதிகள் சிஆர்பி மெத்தேடில் சொல்லியிருக்கிற கிரக தொடர்புகள் முறையில் எப்படி மேட்ச் ஆகி வருது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தேடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் 2 விதிகள் சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் கடகம், லக்னத்தில் குரு இருக்கு, 3ஆம் இடம் கன்னி, அதில் சூரியன் புதன் கேது இருக்கு, 4ஆம் இடம் துலாம், இதில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கு, 5ஆம் இடம் விருச்சிகம், இதில் சந்திரன் இருக்கு, 6ஆம் இடம் தனுசு, இதில் சனி இருக்கு, 9ஆம் இடம் மீனம், இதில் ராகு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இந்த ஜாதகர் மிகவும் புகழ்பெற்றவர், தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர். இவருக்கு திருமணம் நடைபெறாமல் போனதற்கான ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஒருத்தருக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு சைடில் எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கிற இந்த 6 விதிகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறாது. இதில் முதல் விதி, 1க்கு செவ்வாய் சனி தொடர்பு. இது போலவே 2க்கு செவ்வாய் சனி தொடர்பு, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு, 7க்கு செவ்வாய் சனி தொடர்பு. இந்த மாதிரி காமனான ரூல் 4 இருக்கு. அதாவது லக்னம் ஜாதகர், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். இந்த 4 இடங்களுக்கும் செவ்வாய் சனி தொடர்பு வரும் பட்சத்தில் அது குடும்ப வாழ்க்கையை அமைப்பதற்கு இடையூறாக உள்ளது. மேலும் 5, 6ல் சொல்லியிருக்கிற இந்த 2 விதிகளும் சிஆர்பி மெத்தடின்படி வந்துடுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக திருமணம் இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம். இந்த 6 விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு ஒன்பது பார்க்கலாம். முதல் விதி, 1க்கு செவ்வாய் சனி தொடர்பு. 1 அப்படிங்கிறது லக்னம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கு. விருச்சிகம் என்பது செவ்வாயோட வீடு, எனவே செவ்வாய் தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். மேலும் இந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க. கிரக சாரத்தில் சந்திரன் அனுசம் 3ன்னு காட்டியிருக்கு. அதாவது அனுசம் என்பது சனியனுடைய நட்சத்திரம். அப்போ லக்னாதிபதி சந்திரன் சனியினுடைய தொடர்பு பெற்றிருப்பதாக பொருள். இந்த விதத்தில் லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2வது ரூல், 2க்கு செவ்வாய் சனி தொடர்பு. கடக லக்னத்திற்கு 2ஆம் இடம் சிம்மம், இதன் அதிபதி சூரியன். சூரியன் கன்னியில் இருக்கு. என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க. சூரியன் சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கு. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு தனுசில் இருக்கிற சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக கன்னியில் இருக்கிற சூரியனை பார்க்குறாரு.
அப்போ 2ஆம் வீட்டு அதிபதிக்கு சனியின் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த விதத்தில் சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் செவ்வாயினுடையது. சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பதன் மூலமாக 2ஆம் வீட்டிற்கு செவ்வாய் சனி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்குறோம். 3வது ரூல், 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. 5 என்பது காதல், காமம், குழந்தைகள். இந்த ஸ்தானத்திற்கு அல்லது ஸ்தானத்தினுடைய அதிபதிக்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். இங்கே பாருங்க, கடக லக்னத்திற்கு 5ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு. அதனால செவ்வாய் தொடர்பு இதற்கு இயல்பாகவே இருக்கு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் துலாமில் இருக்கு. துலாமில் இருந்து தனது 4ஆம் பார்வை மூலமாக சனியினோட வீட்டை பார்க்குறாரு. சனியினுடைய வீட்டை பார்த்தாலே சனி தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். அந்த விதத்தில் 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய்க்கு சனி தொடர்பு வர்றதை பார்க்க முடியுது. அடுத்தது 4வது ரூல், 7க்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்கே கடக லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம், சனியினுடைய வீடு. அதனால சனி தொடர்பு இயல்பாகவே இருக்கு. இந்த வீட்டை செவ்வாய் தனது 4ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. 5வது ரூல், 2க்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. இந்த வதை, வைநாசிகம், வேதை 3லையுமே கிரகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 3ல் ஏதாவது ஒன்றில் கிரகம் இருந்தால் போதும். வதை அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதை. அது மாதிரி ஒரு நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிகம். வேதை என்பது தனி லிஸ்ட் இருக்கு. திருமண பொருத்தத்தில் அது பயன்படுது. இங்கே பாருங்க, கடக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? சித்திரையில் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் சனி இருக்கிற போராடம். ஏன் அப்படின்னா சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம். பூராடம் என்பது 7வது நட்சத்திரம், வதை நட்சத்திரம். இந்த மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்துள்ள நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் பூராடம், அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இங்கே சனி பகவான் இருக்காரு. இந்த மாதிரி அடுத்த ரூல், 6வது ரூல், ராகுவிற்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. முன்ன சொன்ன மாதிரி தான், வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை, இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கிரகம் அமர்ந்திருக்கணும். ராகு எங்க இருக்குன்னு பாருங்க. கடக லக்னத்திற்கு 9ஆம் வீடான மீனத்தில் இருக்கு. ராகு அமர்ந்துள்ள நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் பூராடம். அந்த பூராடத்தில் சனி பகவான் இருக்கிறத பார்க்க முடியுது. இது போல உத்திரட்டாதிக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு பேரு. அந்த வைநாசிகம் நட்சத்திரத்தில், அதாவது உத்திரட்டாதிக்கு 22வது நட்சத்திரம் பூராடம், அதில் சனி பகவான் இருக்காரு. இந்த மாதிரி 6 விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகருக்கு நிச்சயம் திருமணம் நடைபெறாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஏதோ இந்த 6 பாயிண்ட்டும் நான் எடுத்து காட்டியிருக்கிற இந்த ஒரு ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். திருமணம் இல்லாத எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடைபெறாது. இதைய குழந்தை பிறந்த அன்னைக்கே இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் இவர் வாழ்வில் திருமணம் இல்லை என்பதை அவருக்கு எழுதும் ஜாதகத்தில் பின்பக்கம் குறிப்பு எழுதி வைக்கலாம் என்பதை உறுதியாகவும் நிச்சயமாகவும் சொல்கிறேன். இது போல அடுத்த வீடியோவில் திருமணம் நடைபெறாத ஒருத்தருடைய ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் சைடில் சொல்லியிருக்கிற 6 விதிகளையும் பொருத்தி விளக்குகிறேன். திருச்சிற்றம்பலம்.